இன்னைக்கு நவம்பர் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான பலன் என்னன்னு டாரோ கார்டு மூலமாக இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. இன்றைக்குமே டெத்து கார்டு தாங்க நமக்கு வந்திருக்கு. மிகப்பெரிய மாற்றம்னு சொல்லி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அடுத்து நேற்று சனிக்கிழமையும் இந்த மாற்றத்தை பற்றின கார்டு தான் நமக்கு வந்திருந்தது. திரும்பியும் வெள்ளிக்கிழமை வந்த அதே கார்டு தான் நமக்கு வந்திருக்கு. அநேகமாக நம்ம வியூவர்ஸ் மாற்றத்துக்கு இன்னும் தயாராகலைன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்றை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை இன்னமும் நீங்கள் ரிலீஸ் பண்ணலை. அதனால தான் இந்த கார்டு திரும்ப திரும்ப நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. சரி, இப்போது நீங்கள் எதை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி இன்னும் 2 கார்டு எடுத்து நாம் தெரிஞ்சுக்கலாம். யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்றை ரொம்ப பிடிச்சு வச்சுருக்கீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு பர்சனாக இருக்கலாம், அப்படி இல்லைனா உங்களுக்கு தேவையில்லாத ஏதோ ஒரு குணமாக கூட இருக்கலாம், அப்படி இல்லைனா ஏதோ ஒரு வேலையாக கூட இருக்கலாம். இது எனக்கு பிடிச்சிருக்கு, இதிலையே நான் பழகிட்டேன், எனக்கு புதுசாக எதையும் செய்ய பிடிக்கல அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு மனநிலை. அப்படி இல்லைனா கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் இருக்கீங்க, எனக்கு இது வசதியாக இருக்குன்னு மாற்றத்துக்கு தயாராக மாட்டேங்கிறீங்க. யூனிவர்ஸ் இந்த 2 கார்டு மூலமாக உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க. இந்த மாற்றம் நீ ஏற்கனவே கேட்டது தான், உன்னோட வாழ்க்கைக்கு தேவையானது. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கிட்டா உன்னுடைய வாழ்க்கை மாறும், சந்தோஷமும் நிம்மதியும் சேரும். இதை தானே நீ என்கிட்ட இவ்வளவு நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த, அப்புறமும் ஏன் மாற்றத்துக்கு இன்னும் தயாராக மாட்டேங்கிறன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேள்வியை இந்த கார்டு மூலமாக கேட்குறாங்க. இன்னமும் என்னங்க, ஏன் மாற்றத்துக்கு தயாராக மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு ஒத்து வராத, உங்கள் வாழ்க்கைக்கு உதவாத எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ரிலீஸ் பண்ணுங்க, அதை பிடிச்சு வச்சுக்காதீங்க. ஏன்னா கார்டோட எனர்ஜி எப்படி கனெக்ட் ஆகி வருதுன்னு பாருங்க. ஃப்ரைடேலேருந்து தொடர்ந்து மாற்றத்துக்கு தயாராகுங்க அப்படிங்கிற கார்டு தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் எதை ரிலீஸ் பண்ணணுங்கிறத பார்த்து ரிலீஸ் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயத்த நம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாலும் அது நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அதனால் புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயத்த ரிலீஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க கமெண்ட் பாக்ஸில் சேஞ்ச் ரீச் ஓப்பன்னு சொல்லி டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க.